திமுக தலையே கிரீடமாகி போனது. தனி கிரீடம் தேவையில்லை. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நிகழ்வையும் பார்க்கிற பொழுது நீங்களே பேசுறீங்க மேடையில் ஓட்டு போட்டிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் கூடுதலா போட்டிருக்கலாம். மேடையில் ஓட்டு பத்தல, உனக்கு சீட்டு பத்தல, உனக்கு எதுவுமே பத்தாது, அதனாலதான் நீ மைனாரிட்டி அரசு, நீ மைனாரிட்டியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மைனாரிட்டி அரசு என்பதை ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த பிறகு எனக்கு இருக்கிற வருத்தம் எல்லாம், மாப்பிள்ளை வாட்ட சாட்ட மாதிரி தான் வாழலாம், மாப்பிள்ளை குழந்தை மாதிரி இருக்கிறான், மோதிரவனா வாங்கி போடலாம். ஆள தெரியாதவன், பேச தெரியாதவன், வாழ தெரியாதவன், வழியை தெரியாதவன், ஊரை தெரியாதவன், உலகை தெரியாதவன், தன் கட்சியினுடைய எம்எல்ஏ பேரையே தெரியாத ஒரு மனிதனை முதலமைச்சராக வைத்துக் கொண்டிருப்பது தமிழ்நாட்டுக்கு ஒரு திருஷ்டி பொட்டு கூடிய சீக்கிரம் மாறும் என்பதாக சொல்லி இப்பொழுதும் சொல்கிறேன். இனி ஒரு காலம் வரும். ஆட்டோ ஓட்டும் நண்பர்கள் அவர்கள் கை காட்டுவதே உதயசூரியன் தான். அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நிற்க சொன்னாலும் உதயசூரியன் தான், பின்னாடி போறன்னு சொன்னாலும் உதயசூரியன் தான். அந்த அருமை ஆட்டோ ஓட்டும் நண்பர்கள் அவர்களை அரங்கத்துக்குள்ளே வருவதற்கு மகிழ்ச்சி அடைகிறோம். இனியவர்களே, எல்லாம் அப்படியே இருக்கிறது, எல்லாம் அப்படியே இருக்கிறது, எதுவும் மாறவில்லை. எல்லாம் அப்படியே இருக்கிறது, எதுவும் மாறவில்லை. இருள் வந்து போகிறது, சூரியன் நிரந்தரமாய் உதித்து கொண்டே இருக்கிறது. நடை மூடிய பிறகு கூட ஆண்டவன் தனியாகத்தான் இருக்கிறான். நடை மூடிய பிறகு கூட ஆண்டவன் தனியாகத்தான் இருக்கிறான். திராவிட முன்னேற்ற கழகம் நடை மூடிய பிறகும் ஜனங்களோட இருக்கிறது, மக்களோட இருக்கிறது, தொண்டரோட இருக்கிறது. ஒப்பற்ற ஒரு மாபெரும் தலைவன், உலக வரலாற்றிலே ஈடிணையற்ற தலைவன், பாதங்களால் பாதை போட்ட ஒரு மாபெரும் தலைவன், சரித்திரத்தை தன் வரலாற்றிலே எழுதி கொண்ட தலைவன், தன்னைத்தானே செதுக்கி கொண்ட தலைவன், தன்னில் தமிழகத்தை வடிவெடுத்த தலைவன், தன்னே தமிழாக, தானே தமிழ்நாடாக, தமிழ்நாடே தமிழ் மக்களாக உருவெடுத்த ஒப்பற்ற தலைவன் தலைவர் கலைஞருடைய பிறந்தநாள் விழாவிலே இருப்பதால் தான் நிற்பதற்கு கால்கள் பெருமை அடைகின்றன, நிமிர்வதற்கு தோள்கள் பூரித்து போகின்றன. நிற்பதற்கு கால்கள் பொறுமை அடைகின்றன, நிமிர்வதற்கு தோள்கள் பூரித்து போகின்றன. இறந்த பின்னாலும் இருக்கின்ற ஒரே தலைவர் கலைஞர் அவர்கள்தான் என்பதற்கு சத்திய சாட்சியாக நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற, தேர்தலுக்கு முன்னும் இதே கூட்டம், இதே சிறப்பு, இதே மக்கள், இதே ஆரவாரம் என்கிற சிறப்பை வழிவகுத்து தருகின்ற மரியாதைக்குரிய அம்பத்தூர் கிழக்கு பகுதி செயலாளர் அண்ணன் எம்டிஆர் நாகராஜன் என்கிற கருப்பு வைரத்திற்கு ஒரு வெளிச்ச வணக்கம். மேடையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற எத்தனை வியர்வை சிந்தினாய் என்று உனக்கு மட்டும்தான் தெரியும். எத்தனை தடவை பூமியை குறுக்க நெடுக்க அளந்தாய் என்று உனக்கு மட்டும்தான் தெரியும். எத்தனை சாதனைகளை கொண்டு வந்து இந்த சென்னை கிழக்குக்கு தந்தாய் என்று உனக்கும், நீ வணங்குகிற ஆண்டவனுக்கும், நீ வழிபடுகிற தலைவருக்கும் மட்டும்தான் தெரியும். எத்தனை முறை நாங்கள் எத்தனை பரிசு பெற்றிருக்கிறோம் என்று பரிசு பெற்றிருக்கிற எங்களுக்குத்தான் தெரியும். ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு பண்டிகையும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நீதானே நிர்ணயித்தாய். கை தட்டுகிற பொழுது கஞ்சத்தனம் வேண்டாம். ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு நிகழ்விலும் இப்படித்தான் பண்டிகை இருக்க வேண்டும். கிறிஸ்துவ பண்டிகை, இஸ்லாமிய பண்டிகை, நண்பர்கள் இந்துக்கள் பண்டிகை எதுவாக இருந்தாலும் உன் கைவண்ணம் இல்லாத பண்டிகை, உன் கைவண்ணம் அன்று கண்டோம், கால்வண்ணம் இங்கு கண்டோம். எப்படிப்பட்ட எங்களுடைய மரியாதைக்குரிய, இதுதான் மகிழ்ச்சியா இருக்கு. மாண்புமிகு அமைச்சர், அறநிலையத்துறை அமைச்சர் எல்லாத்தையும் விட சொல்றத எங்க அண்ணன் PK சேகர் பாபு என்கிற அந்த ஒரு வார்த்தைக்குத்தான் நாங்கள் பெருமை அடைகிறோம். அப்படிப்பட்ட மாவட்ட செயலாளர், சென்னை கிழக்கின் வெளிச்சம், கடற்கரையின் கலங்கரை விளக்கம் அண்ணன் PKS அவர்களே, மரியாதைக்குரிய
இதுதான் மரியாதையான ஜோசப், இதுதான் சிறப்பான ஜோசப். ஜோசப் சாமுவேல் அவர்களே, இந்த ஜோசப்புக்கு தான் நாங்கள் அடிமை. அன்பு உனக்கே நாம் ஆட்பட்டோம், வெற்று ஜோசப்புக்கெல்லாம் கிடையாது என்கிற அன்பு ஜோசப் சாமுவேல் அவர்களே, கல்வியாளர், எந்த நிகழ்ச்சிக்கும் சென்னை கிழக்கிலே தன் கால் பதிக்காத நிகழ்ச்சியே இல்லை, தன் கைவண்ணம் இல்லாத நிகழ்ச்சி என்று சொல்லி கொண்டிருக்கிற அண்ணன் BK மூர்த்தி என்கிற தொண்டரடி பொடியா ஆழ்வார் அவர்களே, தேனினும் இனிய குரல், பெரும்பாலும் சைக்கிளே பேசுகிற வசனம் அண்ணன் DSP ராஜகோபால் அவர்களே, இளைய அபிமன்யு சகோதரி பூர்ணிமா அவர்களே, இளைய அபிமன்யு சகோதரி பூர்ணிமா அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் நீலகண்டன் அவர்களே, LPF. இப்போதான் எல்லாரும் பேரும் சொல்லணும். காரணம், இப்பொழுது கோவிலில் சென்று ஒவ்வொரு கடவுளாக கும்பிட வேண்டிய நேரம், தொண்டனை பார்த்து பார்த்து மகிழ வேண்டிய நேரம், தொண்டு செய்தவனை பாராட்ட வேண்டிய நேரம், பூக்களை கொய்து கொண்டு வந்து ஆண்டவனுக்கு கொடுத்தது போதும், பூக்களையே வணங்கு, தொண்டனையே வணங்கு, தொண்டன் தான் உதயசூரனை தூக்கி நிறுத்துகிறவன் என்று எதிரே நிற்கின்ற அத்தனை தொண்டர்களையும் பார்த்து பெருமகிழ்ச்சி எழுதுகிறோம். அண்ணன் நீலகண்டன், அண்ணன் LPF மோகன், அக்கா சாந்தகுமாரி, எதிரே உட்கார்ந்து கொண்ட சகோதரி உஷா நாகராஜ் அவர்கள், நண்பர் J பாலமுருகன், கிருஷ்ணமூர்த்தி, 1000, P நாகவல்லி, அத்தனை கழக செயலாளர்கள், வரவேற்பை வழங்கியவர்கள் அத்தனை பேரையும் உங்கள் வீட்டு வாசலில் மழையாய் வாசல் தெளிப்பேன் நீங்கள் உதயசூரியன் என்பதற்காக, உங்கள் கண்களிலே வெளிச்சத்தை கையெடுத்து கும்பிடுவேன் நீங்கள் திமுக என்பதற்காக, நீங்கள் நடக்கிற பொழுது உங்கள் பாதங்களை தொட்டு வணங்குவேன் நீ தலைவரை வழிபடுகிறாய் என்பதற்காக, நீ நிற்கிற இடம்தான் அறிவாலயம், நீ நின்றால் அது அறிவாலயம், நீ நிற்கிற இடம்தான் அறிவாலயம், நீ நின்றால் அது அறிவாலயம். எனவே தான் எங்களுக்கு இப்படி மகிழ்ச்சி. நீச்சல் பயிலுகிறவனைப் போல பலு இல்லாமல் இப்பொழுதுதான் சுதந்திரமாக திரிந்து கொண்டிருக்கிறோம். காற்றை அணிந்து கொண்டு திரிகிற பறவையைப் போல உதயசூரனை அணிந்து கொண்டு ஒவ்வொரு மனிதனும் இப்போது நடந்து போகும்போது சொல்கிறான், அண்ணன் குப்பி ஜெயினை போல நடந்து போகும்போது சொல்லுகிறான், எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, பிரச்சனையே நீங்கள் தான்டா, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, பிரச்சனையே நீங்கள் தான், உங்களுக்கு தான் வாயில் பேச வரல, எங்களுக்கு வாயிலெல்லாம் வருது, நல்லா வருது, எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, தெளிவாக நாங்கள் பேசுவோம். நீங்கள் என்னமோ இன்னும் எதிர்கட்சியில் இருக்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா, நாங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கிற மாதிரியே பொறுமையாக இருக்கிறோம். உனக்கு தான் பேச்சு வரல, நாகரிகத்தை கற்றுக்கொள். இது அண்ணா வாழ்ந்த பூமி, இது பெரியார் பகுத்தறிவு பெரியார் வாழ்ந்த பூமி. சாமியார் இறங்கி வர்றாரு, பெரியார் திட்ட சாமியார் இறங்கி வர்றாரு, பெரியார் அவரை போய் வணங்கி வாங்கன்றாரு. தமிழ் பண்பாட்டை கற்றுக்கொள், நீ முதலமைச்சராக இருந்து என்ன பிரயோஜனம்? எதிரியை பார்த்து எழுந்து நிற்கிற தந்தை பெரியார் வாழ்ந்த பூமி. அண்ணா என்கிற ஒரு மனிதன் வசவாளர்கள் வாழ்க, வெறுங்கால் கூட வாழல, வசவாளர்கள் வாழ்க என்று எதிரியும் போற்றிய அண்ணா இருந்த பூமி. இங்கேதான் எதிரி அடிக்கிற பந்தை திருப்பி அவனுக்கே சிக்ஸராய் அடித்த எங்கள் ஒப்பற்ற தலைவர் கலைஞர் வாழுகிற பூமி. எதுவுமே பேசாம எல்லாம் பயப்படுறான்னு சொன்னா எங்களுடைய மரியாதைக்குரிய தலைவர் தளபதி ஸ்டாலின் என்கிற அந்த ஒற்றை வார்த்தைக்குத்தான். இளைய நிலா உலா வருகிறது, அதன் வெப்பத்தை தாங்கிக் கொள்ள முயற்சி செய். உதயநிதி தான் உனக்கு சரியான இல்லை, நீ உன்னை அலற வைக்க போகிற அறிவு இயந்திரம். இத்தனை பேர்கள் இருக்கிறோம். எங்களுக்கு இருக்கிற ஒரே மகிழ்ச்சி, நாங்கள் தலையே கிரீடமாகி போனவர்கள், தனி கிரீடம் தேவையில்லை. திமுக தலையே கிரீடமாகி போனது, தனி கிரீடம் தேவையில்லை. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நிகழ்வையும் பார்க்கிற பொழுது நீங்களே பேசுறீங்க. மேடையில் அன்பு சோதரர் பிரசன்னா அவர்கள் நீங்களே பேசுறீங்க. மேடையில் ஓட்டு போட்டிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போட்டிருக்கலாம். மேடையில் ஓட்டு பத்தலை, உனக்கு சீட்டு பத்தலை, உனக்கு எதுவுமே பத்தாது, அதனால தான் நீ மைனாரிட்டி அரசு, நீ மைனாரிட்டியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மைனாரிட்டி அரசு என்பதை ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த பிறகு எங்களுக்கு இருக்கிற வருத்தம் எல்லாம், எனக்கு இருக்கிற வருத்தம் எல்லாம், மாப்பிள்ளை வாட்ட சாட்ட மாதிரி தான் வாழலாம், மாப்பிள்ளை குழந்தை மாதிரி இருக்கிறான்,
மோதிரவனா வாங்கி போடலாம். ஆள தெரியாதவன், பேச தெரியாதவன், வாழ தெரியாதவன், வழியை தெரியாதவன், ஊரை தெரியாதவன், உலகை தெரியாதவன், தன் கட்சியினுடைய எம்எல்ஏ பேரையே தெரியாத ஒரு மனிதனை முதலமைச்சராக வைத்துக் கொண்டிருப்பது தமிழ்நாட்டுக்கு ஒரு திருஷ்டி பொட்டு கூடிய சீக்கிரம் மாறும் என்பதாக சொல்லி இப்பொழுதும் சொல்கிறேன். இனி ஒரு காலம் வரும், ஒரு சோறையும் கீழே போட்டுறாதீங்க. நிலம் அழுது, நேர் உழுது, பயிரிட்டு, தலை பறித்து, அதை கொண்டு வந்து வீட்டுக்கு சேர்த்து, அதை அடுப்பிலே போட்டு, அதை அக்கா அம்மா சோறாக்கி போடுகிற பொழுது ஒரு சோறு பருக்கையை கூட கீழே போடாதீர்கள், ஒரு ஓட்டை கூட வீணாக்காதீர்கள். தமிழகத்துக்கு எதிரியாய் வாக்கியம் என்பதற்கு இது ஒரு வரலாறு சாட்சி என்று சொல்லி, இந்த திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் ஒவ்வொருவரும் தன்னில் தலைவரை பார்க்கிறான். தலைவரில் ஒவ்வொரு தொண்டனையும் நாம் பார்க்கிறோம். தலைவனும் தொண்டனும் ஒன்றாய் இருக்கிற கழகம் இது என்பதாக சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். திரும்ப வருவோம். பூமி உருண்டையாய் இருப்பது நாம் அடிக்கடி சந்தித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருப்பதால் தான் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.